ஆமென். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய நோக்கத்தை வைத்ததனால Because God has kept a big purpose in your life. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், God looks at you and says, மகளே மகனே நீ பயப்படாதே, son, daughter, do not be உன் afraid. வாழ்க்கையில் நான் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறேன். I have kept a purpose for your எந்த life. புயலின் மத்தியிலே நீ இருந்தாலும் Whatever storm that you are in the midst நீ of, செய்ய வேண்டியது ஒண்ணுதான். only one thing that you have to do, என்னுடைய சித்தத்திற்கு உன்னை ஒப்பு கொடுக்கணும். surrender yourself to my will. என்னுடைய சித்தத்திற்கு கண்டிஷன் இல்லாம நிபந்தனை இல்லாம அர்ப்பணம் செய்யணும். Unconditionally you have to surrender yourself to my will. ஆண்டவருடைய சித்தம் என்றால் என்ன? What do you mean by the will of ஆண்டவருடைய God? சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தல் என்றால் என்ன? What does it mean when you have to surrender to the will of ஆண்டவருடைய God? நோக்கத்திற்கு ஒப்பு கொடுப்பதாகும். It is surrendering to God's purpose. ஆமென். உங்க வாழ்க்கையில் In your life, நீங்கள் ஆண்டவருடைய நோக்கத்தை அறிய வேணும். you need to understand God's purpose. எந்த நோக்கத்துக்காக ஆண்டவர் இந்த பூமியிலே எனக்கு ஜீவனை சுவாசத்தை For கொடுத்திருக்கிறார், what purpose God has given me life and breath in this அந்த life. நோக்கத்தை அறியும் பொழுது So when we understand that purpose, உங்களுக்கு எந்த ஸ்டாமும் உங்களை குழப்பாது. no storm will confuse you. When purpose is clear, அந்த நோக்கம் தெளிவாக இருக்கும் பொழுது, storms don't confuse you. அந்த புயல் காற்று உங்களை குழப்பம் செய்யாது. Storms cannot confuse you. புயல் காற்று உங்களை குழம்ப செய்ய முடியாது. என்னடா இது புது சோதனையா இருக்கு, What is this new trial that I am என்னடா இது facing? புது சவாலா இருக்கு, What is this new challenge that I am என்னடா இது facing? புது பிரச்சனையா இருக்கு. What is this new problem that I am facing? ஒரு சவாலை தான் போராடி 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 நல்லா அதை கவனிச்சு மேற்கொண்டு இப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சேன். I just relaxed after going through a big challenge in my life. இது புது சவாலா இருக்கு. But again a new challenge has come in my life. ஆனாலும் நீங்கள் குழம்ப மாட்டீர்கள். But even though all these things happens, you will not get எத்தனை confused. சவால்கள் How வந்தாலும், many ever challenges may come எத்தனை your way? புயல் வந்தாலும், How many storms may come your way? கர்த்தருடைய நோக்கத்தை அறிந்தவர்கள் Those who know the purpose of தெளிந்த God, புத்தியோடு இருப்பார்கள். they will have a very clear mind. ஆமென். சொல்லுங்க, தெளிந்த புத்தின்னு சொல்லுங்களேன். Say, have a very clear mind. ஆக நல்லா கவனிங்க. So listen carefully. Ship may sink, அந்த கப்பலானது மூழ்கி but போகலாம், the purpose will be saved. ஆனால் அந்த அந்த நோக்கமானது நிலை நிற்கும். சொல்லுங்க, ship may sink. அந்த கப்பல் மூழ்கி போகலாம். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, கப்பல் மூழ்கலாம், Ship may sink. கப்பல் மூழ்கலாம், Ship may sink. ஆனால் நோக்கத்தை அவர் ரட்சிப்பார். But purpose will be saved. நோக்கத்தை அவர் காப்பாற்றுவார். But purpose will be saved. Amen. God may not save the ship, அந்த கப்பலை ஒருவேளை தேவனால் காப்பாற்ற but he will முடியாமல் save the போகலாம். purpose. ஆனால் அந்த நோக்கத்தை அவர் காப்பாற்றுவார். உங்கள் கப்பல் எது எனக்கு தெரியாது. I do not know what is your ship. உங்க பக்கத்தில் இருக்கிறவர்கள் கப்பல் எது எனக்கு தெரியாது. I do not know the ship of the person sitting next to எந்த you. கப்பல் மூழ்குமோ என்கிற பயம் உங்களுக்கு இருக்கிறதோ எனக்கு தெரியாது. What kind of a fear that you have in your mind that which ship is going to sink? எந்த கப்பல் மூழ்கினாலும் Whichever ship may sink, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிற நோக்கத்தை the purpose God has kept for you in your அவர் life, ரட்சிப்பார், He would save that. அவர் He பாதுகாப்பார். would protect that. Amen. The ship was lost. அந்த கப்பல் தொலைந்து அவங்களுக்கு போனது. அந்த கப்பல் தொலைந்து போனது. The ship was lost. பயங்கரமான டேமேஜ். There was a huge damage போன to the வார ship. பாஸ்டர் லியா பிரமாதமான செய்தியை கொடுத்தாங்க. Last week Pastor Leah gave a wonderful message. பயங்கரமான டேமேஜ். It was a huge damage. ஒருவரால் மாத்திரம் தான் It was only one அந்த டேமேஜை சரி செய்ய முடியும். could heal that damage. உங்க வாழ்க்கையில் யார் என்ன டேமேஜ் பண்ணியிருந்தாலும் Whoever has caused the damage in your life, இன்னாரால தான் இவ்வளவு டேமேஜ் you எனக்கு. may say because of this person though so much என் damage புருஷன் has சரி been caused. இருந்திருந்தா, If only my husband என் was மனைவி correct. சரி If இருந்தா, only my wife was எங்க correct. அப்பா சரி இருந்தா, If only my father எங்க was அம்மா correct. சரி இருந்தா, If only my mother was in the right என் வாழ்க்கை direction. இவ்வளவு டேமேஜ் ஆயிருக்காது. So much damage wouldn't have இன்னாரை been caused in my நம்பினேனே. life. I believed in such என் and such வாழ்க்கை a இவ்வளவு person. மோசமாயிடுச்சு. But my life is totally ஆக lost. எவ்வளவு டேமேஜ் ஆனாலும், So how much ever damage எந்த that you may ஷிப் face, மூழ்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்தாலும் whichever ship may be in a position to sink, ஆண்டவர் அந்த ஷிப்பை காப்பாற்றாவிட்டாலும் though the Lord may not save that ship, உங்கள் நோக்கத்தை ஆண்டவர் காப்பாற்றுவார். but He will save your purpose. ஆமென். உங்கள் நோக்கத்தை ஆண்டவர் காப்பாற்றுவார். God will save the purpose. The cargo was thrown away. அங்கே அந்த சரக்கு தூக்கி வீசி அடிக்கப்பட்டது. பக்கத்தில் இருக்கிறதான
நபரை பார்த்து சொல்லுங்க, காகோ was thrown Look away. at the person next to you and பக்கத்துல say that the இருக்கிறவங்கள பார்த்து cargo சொல்லுங்க, was thrown சரக்கு away. தூக்கி போட்டாச்சுன்னு The சொல்லுங்களேன். cargo was thrown away. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சரக்கு தூக்கி The போட்டாச்சு. cargo was thrown away. சரக்குன்னா நம்ம பாஷையில வேறங்க. சிஸ்டர் அந்த வேர்டை யூஸ் பண்ணதுனால நான் யூஸ் பண்ணேன். கப்பல்ல இருக்கிற பொருட்கள் அந்த பேக். சரக்குனா சிஸ்டர் லைவ்ல போதுங்க சிஸ்டர். ஆனா சரியான டிரான்ஸ்லேஷன் அதான். நம்ம ஆளுங்க ஒவ்வொன்றுக்கும் பாருங்க வேற மாதிரி அந்த வார்த்தையே வித்தியாசமா போட்டுறான் பாருங்க. அழகான வார்த்தை அது கெட்ட வார்த்தையா மாறிடுது பாருங்க. Turn it to a bad word. ஆக அந்த கப்பலில் இருக்கிறதான பொருட்கள் The things that were there in the ship, வீசப்பட்டாலும் though they were thrown out into the sea, நோக்கத்தை ஒருவராலும் வீச முடியாது. nobody can throw the purpose of பக்கத்துல God. பார்த்து சொல்லுங்க, என்ன சரக்கு யார் தூக்கி போட்டாலோ, Whatever things people எந்த may பொருளை throw யார் out, தூக்கி போட்டாலோ, whatever things that people may throw out, என்னுடைய நோக்கத்தை யாரும் வீச முடியாது. nobody can throw away the purpose. என்னில் நற்கிரியை துவங்கின தேவன் The God who started the good work in me, அதை முடிக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார். He is faithful to finish that. The journey was delayed. அந்த பயணம் தாமதிக்கப்பட்டது. பயணம் தாமதிக்கப்பட்டது. The journey was delayed. ஆமென். நீங்க நினைக்கலாம், You may think, என்னடா பயணம் தாமதிக்கிறது, why this journey is delayed? நல்ல ஸ்பீடா போயிட்டு இருந்துச்சு வண்டி, The vehicle was going very fast. நல்ல வாழ்க்கை, நல்லா இப்பதான் 4th கியர்ல போச்சு, My life was going in a 4th gear. இப்பதான் கியரை மாத்துனேன், And just now I changed the gear. இப்பதான் சந்தோஷமா அப்படியே டேக் ஆஃப் ஆகுற சூழ்நிலை. Just now with joy I was about to take off. திடீர்னு பிரச்சனை வந்து போச்சு, And suddenly a problem has come பயணம் up. நின்னு போச்சு. And the journey stopped. அடுத்து எப்போ ஸ்டார்ட் பண்றது? Next, when shall I The start? journey was delayed. அங்கே பயணம் தாமதிக்கப்பட்டது. But God saves ஆனால் தேவன் what பாதுகாக்கிறார். really matters. எது தேவையோ அதை அவர் பாதுகாக்கிறார். எது முக்கியமோ, Whatever is important. வாய்களை திறந்து சொல்லுங்க, எது முக்கியமோ, Whatever is important. வாய்களை திறந்து சொல்லுங்க, எது முக்கியமோ, Whatever really matters. அதை கர்த்தர் பாதுகாப்பார். God saves that. கரங்களை நல்லா தட்டுங்களே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எது முக்கியமோ, Whatever really பக்கத்துல matters. பார்த்து சொல்லுங்க, எது முக்கியமோ, Whatever really அதை important. கர்த்தர் காப்பார். And God will save. யாரும் எடுக்க முடியாது, Nobody can snatch யாரும் that. திருட முடியாது. Nobody can steal that. நீங்க சொல்லலாம், You may say, the ship was valuable. அது விலைமிக்க Valuable, It was very valuable. அந்த கப்பல் ரொம்ப விலை உயர்ந்தது. The ship was valuable. என்ன பாஸ்டர் சொல்றீங்க? What are you saying, pastor? அந்த கப்பல் விலை தெரியுமா உங்களுக்கு? Do you know the value of the எவ்வளவு ship? கோடி தெரியுமா? How many crores do you know? அந்த வீடு உங்களுக்கு தெரியுமா? Do you know about that home? அந்த நாள்ல கஷ்டப்பட்டு வாங்கினேன், And I got it with so much of hard ரத்த work. வியர்வை சிந்தி வாங்கினேன். I sweated my blood and I got that அந்த property. கப்பல் விலை தெரிஞ்சா நீங்க இப்படி பேச மாட்டீங்க. If you know the value of that ship, you wouldn't be talking like அந்த this. கப்பல் அவ்வளவு விலையேற பெற்றது. So the ship was so priceless. அந்த கப்பல்ல In that ship, இன்னைக்கு மூழ்கும் தருவாயில் இருக்கு. it is about to sink. ஆண்டவர் எதை காப்பாற்றுவார்? What would God save? God saves what really matters. எது முக்கியமோ அதை தேவன் காப்பாற்றுவார். ஆண்டவருக்கு கப்பல் முக்கியம் அல்ல. Ship is not important for God. ஆண்டவருக்கு கப்பல் முக்கியம் அல்ல. The ship is not important for உங்க God. வாழ்க்கையில் அவர் வைத்திருக்கிற நோக்கமே முக்கியமாய் The இருக்கிறது. purpose which God has kept in your life, கரங்களை that is more உயர்த்தி, கரங்களை important. தட்டி கர்த்தரை மயம்படுத்துங்க. Hallelujah. God says what really matters. எது முக்கியமோ அதுவே அவரை The காப்பாற்றுகிறார். cargo was expensive. அங்கே இருந்த பொருள்கள் விலை உயர்ந்ததாக இருந்தது. அந்த பொருட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அவ்வளவு விலை உயர்ந்ததா It was இருக்கிறது. very expensive, the things that were seen in the ship. பாஸ்டர், அந்த பேக் விலை தெரியுமா? Pastor, do you know the price of that அந்த bag? நகை மதிப்பு தெரியுமா? Do you know the value of the jewels? எங்க வீட்ல இருக்கிற பொருள் விலை தெரியுமா? Do you know the value of the things that I அது have in my எவ்வளவு விலை house? உயர்ந்ததா How much இருந்தாலும் ever expensive those things cargo may was be. expensive. அந்த சரக்கு மிகவும் விலை உயர்ந்ததாக God இருந்தது. need not save the cargo. அந்த பொருட்களை அவர் காப்பாற்ற வேண்டிய God அவசியம் may இல்லை. not save the ship. அந்த கப்பலை காப்பாற்ற God முடியாமல் போகலாம். saves what really matters. எது மிகவும் முக்கியமானதோ அதை அவர் பக்கத்துல பார்த்து காப்பாற்றுகிறார். சொல்லுங்க, எது முக்கியமோ அதை அவர் காப்பாருன்னு சொல்லுங்களேன். God saves what really matters. Hallelujah. The schedule was important. The schedule, the The program, program, the schedule was important. that was important. அது மிகவும் முக்கியமாக ஓ, இருந்தது. உங்களுக்கு தெரியுமா பாஸ்டர்? Oh, do you know this,
this, Pastor. சண்டே எவ்வளவு முக்கியம் எனக்கு, The Sunday is so என் important for ஷெட்யூலே me. வேற பாஸ்டர், But my schedule is அந்த different. மீட்டிங் போகணும், I have to go for that இந்த மீட்டிங் போகணும், I have to go for அந்த this கிளையண்ட்டை meeting. பார்க்கணும், And I have to meet that இந்த client. கிளையண்ட்டை I பார்க்கணும், have to meet this அந்த client. மீட்டிங் போகலனா, If I do not go for that அந்த meeting, பிசினஸ பார்க்கலன்னு if சொன்னா, I do not take care of that எனக்கு business, இவ்வளோ நஷ்டம். oh, I have so much The loss. schedule was important. So, அந்த schedule மிகவும் முக்கியமானதாக ஆனா இருக்கிறது. அதுக்கு தடை வந்துச்சுங்க, But there was a block for புயல் that. வந்ததுங்க, There was a huge storm. பெருங்காற்று வந்ததுங்க, There was a storm அந்த there. ஸ்கெட்யூல் தடைப்பட்டு So போயிடுச்சுங்க. the schedule was blocked. and Amen. stopped. God saves what really matters. எது முக்கியமோ அதை அவர் உங்க காப்பாற்றுகிறார். ஸ்கெட்யூல் ஆண்டவர் சேவ் பண்ணணும்னு அவசியம் It கிடையாது. is not necessary for God to save your பக்கத்துல schedule. பார்த்து சொல்லுங்க, உங்க ஸ்கெட்யூல் உங்க பிளான்ஸ் ஆண்டவர் சேவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுன்னு It is சொல்லுங்களேன். not necessary for God to save பக்கத்துல your தைரியமா schedule. பார்த்து சொல்லுங்க, உங்க பிளான் Your plan. அது ஆண்டவர் சேவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. There is no necessity for God to save your plan. Life was priceless. நம்முடைய வாழ்க்கை விலை உயர்ந்ததாக இருக்கிறது. God saves what really matters. எது முக்கியமோ அதை தேவன் காப்பாற்றுகிறார். கப்பல் மூழ்கட்டும், Let the ship sink. கார்கோ மூழ்கட்டும், Let the cargo sink. தாமதமாகட்டும், Let it get delayed. உன் ஜீவன் அதை காட்டிலும் விலை Your உயர்ந்தது. life is priceless than that. ஆமென். ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, Lift both your hands and say, ஜீவனை காட்டிலும் more than the life, மேலானது more than the உங்க life கிருபை. is your grace. என் கப்பலை காட்டிலும், More than my என் ship, கார்கோவை more காட்டிலும், than my cargo, என் ஸ்கெட்யூலை காட்டிலும், more than my என் schedule, பிளான்ஸை காட்டிலும், more than my plan, என் பிசினஸை காட்டிலும், more than my business, என் வீட்டை காட்டிலும், more than my house, என் லேண்டை காட்டிலும், more than my land. ஆண்டவரே My என் God. ஜீவன் விலை உயர்ந்ததப்பா, my life is priceless. உங்க நோக்கம் விலை Your உயர்ந்ததப்பா, purpose is priceless. உங்க நோக்கத்திற்கு நான் என்னையே I ஒப்புக்கொடுக்கிறேன். surrender myself to your purpose. ஆமென். இயேசுவின் நாமத்தில் In the name of Jesus. God made it very clear. தேவன் தெளிவாக பேசினார். God is not careless. அவர் கேர்லெஸ்ஸாக இருக்கவில்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, God is not careless. God is not careless. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, God careless இல்லன்னு சொல்லுங்களேன். God is not careless. Amen. He is prioritized. He is prioritizing things. Amen. எது முக்கியமோ, அவருக்கு எது முக்கியமோ, Whatever is important for பக்கத்துல God. பார்த்து அவருக்கு எது முக்கியமோ, Whatever is important for அவருக்கு God. எது முக்கியமோ, Whatever is important for அவருக்கு God. எது முக்கியமோ, Whatever is important அவருக்கு for God. எது முக்கியமோ, Whatever is important அதை for God. அவர் காப்பார். And he will save that. ஆமென். இங்க கை வச்சுலுங்க, அவருக்கு எது முக்கியமோ, Whatever is important அவருக்கு எது for God. முக்கியமோ, Whatever is important அதை for God. அவர் காப்பார். He will save என் that. ஜீவன் அவருக்கு முக்கியம், My life is என் important to ஆத்துமா God. அவருக்கு My முக்கியம். soul is important to ஆமென். God. What we value most எதற்கு நாம் அதிக முக்கியத்துவம் is கொடுக்கிறோம் not always what God values most. அதை தேவன் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பது அர்த்தமில்லை. Let me repeat it again. திரும்பவுமாக சொல்கிறேன். What we value most நாம் எதற்கு மிகவும் முக்கியத்துவம் is கொடுக்கிறோம் not always what God values most. தேவன் மதிக்கும் விஷயங்களாக அது எப்பொழுதும் இங்க இருப்பதில்லை. கை வச்சு சொல்லுங்க, எனக்கு எது முக்கியமோ, Whatever is important எனக்கு to எது me, முக்கியமோ, whatever I value the அதை most, கர்த்தர் மதிக்கணும்னு அவசியம் இல்லை. there is no necessity for God to value that. ஆமென். கர்த்தர் எதை மதிக்கிறாரோ, Whatever God is valuing, கர்த்தருக்கு எது முக்கியமோ, whatever is important for அதை God, அவர் காப்பார். and that he will save it. Amen. Listen to this. இதை கவனியுங்கள். God may let go of what is replaceable எதை மாற்ற முடியுமோ அதை விட்டுவிட தேவன் அனுமதிப்பார். to protect what is irreplaceable. எதை மாற்ற முடியாததோ அதை காப்பாற்றும்படியாக. ஆமென். எதை மாற்ற முடியாததோ, Whatever is not எதை replaceable, மாற்ற முடியாததோ, whatever is irreplaceable, அதை ஆண்டவர் காப்பதற்கு to protect what is irreplaceable, மாற்றக்கூடியதை அவர் தள்ளுவார். he will let go of what that is ஆமென். replaceable. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஷிப்பை மாத்திக்கிடலாம்னு சொல்லுங்களேன். Say you can change the ship, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஷிப்பை என்ன போட்டை மாத்தி என்ன ஷிப் என்ன கப்பலை மாத்திக்கிடலாம். you can change the ship, ஆமென். அங்க இருக்கிற கார்கோவை you can மாத்திக்கிடலாம். change the cargo in the ship, ஆமென். எதையும் you மாத்தலாங்க. can change anything. ஆண்டவர் எதையும் மாத்துவாருங்க. God can change anything. அவரால கூடாதது ஒண்ணும் There's கிடையாதுங்க. nothing impossible
impossible ஆனால் for our அவருக்கு எது God. முக்கியங்க? But what is important எது for மாற்ற God? முடியாததோ, Whatever that is not replaceable, எதற்கு மாற்று இல்லையோ, whatever that cannot be அதை replaced, கர்த்தர் பாதுகாப்பார். and God will save that. உங்கள் நோக்கம் மாறாதது, Your purpose will not change. உங்கள் ஆத்துமா விலையேற பெற்றது, Your soul is priceless. உங்கள் ஆத்துமா நித்தியத்திற்குரியது. Your soul is for eternity. அதை பாதுகாப்பதற்கு In order to protect your soul, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஷிப் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லுங்களேன். it is okay even if the ship goes away. வேலை போனாலும் It பரவாயில்லைங்க, is okay even if you lose the பிசினஸ் job. போனாலும் It's பரவாயில்லைங்க, okay even if you பணம் lose your போனாலும் business. பரவாயில்லைங்க. It's okay you lose your money. நீங்க நம்பினவங்க கைவிட்டு போனாலும் It's பரவாயில்லைங்க, okay even if the people whom you believed have left அந்த and ஃப்ரெண்ட்ஷிப் gone. பிரேக் ஆனாலும் It's பரவாயில்லைங்க. okay even if the friendship is எதையும் broken. பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்காதீங்க. Do not hold on to இதான் anything. எனக்கு முக்கியம் சொல்லி. It's saying that you are important to me. இந்த பூமியில எதுவுமே நிரந்தரம் There's கிடையாது, nothing permanent in this எந்த world. மனுஷனும் நிரந்தரம் No கிடையாது, man lives permanently in எந்த this world. உறவும் நிரந்தரம் No கிடையாது, relationship is எந்த permanent. வீடும் நிரந்தரம் No கிடையாது, house is permanent. எந்த ஆஸ்தியும் நிரந்தரம் கிடையாது. No property is permanent. உங்கள் ஆத்துமா அதைவிட விலையேற But your பெற்றது. soul is priceless. Amen. Acts chapter number 27, அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் verse number 34. 34வது வசனம். So I urge you to eat some food, நீங்கள் போஜனம் பண்ணும்படி for this is for your survival. நீங்கள் For not a hair from the head of any of you will perish. உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது என்றான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்கள் தலையிலிருந்து, Say from your head, உங்க தலையிலிருந்து from the head, ஒரு மயிரும் not even one hair விழாது. will not fall. கரங்களை தட்ட மாட்டீங்களா? கரங்களை தட்ட மாட்டீங்களா? Hallelujah. Amen. People may try to destroy the ship. அந்த கப்பலை சேத பண்ணும்படி ஜனங்கள் அதற்காக முயற்சி செய்யலாம். உங்க கப்பலை சேதப்படுத்த ஜனங்கள் முயற்சிக்கலாமே. People may try to damage your ship. உங்க ஆதாரங்களை சேதப்படுத்த ஜனங்கள் நினைக்கலாமே. People may think to destroy everything, all your possessions. உங்கள் திட்டங்களை சேதப்படுத்த ஜனங்கள் நினைக்கலாமே. People may think to destroy your plans. மீண்டுமாக சொல்லட்டுமா? Again let me repeat. மீண்டுமாக சொல்லட்டுமா? Let me repeat this. ஜனங்கள் உங்கள் சரீரத்தை சேதப்படுத்த நினைக்கலாமே. People may think to destroy your body. உங்கள் ஆதாரங்களை, உங்கள் ஆசீர்வாதங்களை சேதப்படுத்த They நினைக்கலாமே. may think to destroy your blessings. உங்கள் வாழ்க்கை, உங்கள் திருமணத்தை நாசப்படுத்த They நினைக்கலாமே. may think to destroy your marriage. உங்கள் குடும்பம் நாசமாக போகட்டும், உருப்படக்கூடாதுன்னு சொல்லி யாராச்சும் விஷ் பண்ணலாம். Somebody may think that your family should not prosper, that should be இவன் completely எழுந்திருக்கவே destroyed. கூடாது, This person should never get இவள் up. எழும்பவே கூடாது, She should never get up. இனி உங்க முகத்துல சிரிப்பே பார்க்க I கூடாது, should not see smile in their faces. சந்தோஷத்தை பார்க்க Should கூடாது. not see joy in their faces. இப்படி சிலர் நினைக்கலாமே. Like this many may, some ஆனாலும் people may think, சொல்லுங்க, ஆனாலும் even though யார் எதை தொட முயற்சித்தாலும் people may try and touch anything, ஒரு சக்தியும் not even one ஒரு power, மனுஷனும் no man. ஆமென் என் ஆத்துமாவை தொட சான்ஸே There's no இல்லை. chance for it to touch my soul. என் வாழ்க்கையில் ஆண்டவர் வைத்திருக்கிற நோக்கத்தை பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தொட. நம்ம பாஷையில சொல்லுங்க, Chance. Nobody can touch the purpose சொல்லுங்க, that God சான்ஸே has. இல்லைன்னு சொல்லுங்கடா. Chance. ஆமென். Matthew chapter number 10, மத்தேயு 10வது அதிகாரம் verse number 28. 28வது வசனம். Don't be bluffed into silence by the threats of bullies. உங்களை பயமுறுத்துவர்களின் மிரட்டல்களால் மௌனத்திற்கு தள்ளப்பட்டு ஏமாந்து விடாதீர்கள். ஆமென். இங்க யாராச்சும் சொல்றீங்களா, என்னை பயமுறுத்துறதுக்கு நிறைய பேர் காத்திருக்கிறாங்கன்னு சொல்லி? Anyone saying that there are so many people trying to scare me? என்ன அவங்க நோக்கம் எல்லாம் All their purposes, உங்களை பயமுறுத்தி, somehow they want to put that உங்களை fear, முடமாக்கி, to cripple you, உங்களை செயலிழக்க வச்சு, to make you inactive, அங்கேயே நீங்க உட்கார்ந்து and for you to sit in the same அழுது place புலம்பி and to cry and lament, அப்படியே அழிஞ்சு போயிடணும், அட்ரஸ் இல்லாம and போயிடணும். that you have to be lost without any address. அப்படி பயமுறுத்துகிற சக்திகள் இருக்கிறாங்க. And there are powers that may scare you up like that. அப்படி சக்திகள் இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது. And those kind of powers are operating. அவ்வளவுதான் these days. சிஸ்டர், They say that's all, sister. நீ நல்லது நடக்காது, Nothing good is going to happen. இனி நீங்க எழும்ப மாட்டீங்க. You are not going to get up hereafter. ஐயோ, இங்க பாருங்க,
there is nothing ஒன்றுமில்லை they can do to your soul. உங்களுடைய ஆத்துமாவுக்கு அவர்கள் ஒரு சேதத்தையும் கொண்டு வர முடியாது. ஆமென். உங்க ஆத்துமாவுக்கு ஒரு சேதமும் ஒரு சின்னதை பெருசாக்கி பயமுறுத்திடுவாங்க. They make a small thing into a big mountain. ஐயோ எப்படி இருந்தவங்க எப்படி ஆயிட்டாங்க பாருங்க. Oh, how this person was and how the person has become. நீங்க எப்படி இருந்தீங்க? Pastor, how you were இப்படி ஆயிட்டீங்க. and how you have become. உங்களை பார்த்து சொல்லுவாங்க. And they would look at you and உங்களுக்கு ஒரு say, சின்ன பிரச்சனை தான். you may be having a small சின்ன problem. புயல் தான். It may be a very small சின்ன storm. சோதனை தான். Maybe a small trial. ஐயோ இந்த சோதனை வந்து போச்சா? Oh, this trial has come. ஐயோ in my இந்த life. ரிப்போர்ட் வந்துடுச்சா? Oh, I have got this report. ஐயோ in my இந்த life. வியாதி வந்துடுச்சா? I got this disease in my ஐயோ life. இந்த சவால் I வந்துடுச்சா? have got this challenge in my சின்னதை life. பெருசாக்கி உங்களை பயமுறுத்திடுவாங்க. So a small thing they make it very பக்கத்துல big பார்த்து and சொல்லுங்க, they scare பயப்படவே you. பயப்படாதீங்கன்னு Say, do சொல்லுங்களேன். not be afraid. இந்த குட்டீஸ் கீழே விழுந்தாங்கன்னு சொன்னா If the little one fall, நம்ம பெரியவங்க என்ன பண்றோம்? what elders we do, நம்ம பேனிக் ஆயிடுறோங்க. we become panic. நேத்து எலியானா கீழே விழுந்துட்டா Yesterday Eliana fell down. இந்த உதடு ஒரு திராட்சை பழம் மாதிரி ஆயிடுச்சு. It bulged like a grape. Her lips ப்ளீடிங் ஆகி திராட்சை பழம் மாதிரி வீங்கி போச்சு. started bleeding and it அவங்க அப்பா அம்மா ரொம்ப ஸ்மார்ட். and her parents are very smart. அந்த மாதிரி கீழே விழுந்து அடிபடும் பொழுது அவங்க பதட்டத்தை குழந்தைக்கு காட்ட மாட்டாங்க. So they never show their anxiety when the child falls. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஆல் ரைட். And they looked at her and said, it's okay, it's உனக்கு all ஒண்ணும் right. நடக்கல. Nothing has happened. அந்த குழந்தைய காம் பண்ணுவாங்க. And they will காம் பண்ணுவாங்க. they would calm the child. ஆக இன்னைக்கு அப்படி செய்ய மாட்டான் உலகத்தான். But people of the world, they do ஒரு not do சின்ன that way. பிரச்சனையை பெருசா ஊதி A small problem, they show it as a அப்படியே big உங்களை problem. பயமுறுத்தி And they would put so much fear in you. வேதம் சொல்லுகிறது, The Bible says, அந்த பயமுறுத்தலுக்கு for that kind of நீங்கள் bullying, என்ன செய்யக்கூடாது? what you shouldn't be doing, இணங்க கூடாது. you should not give There is yourself. nothing they can do to your soul. உங்கள் ஆத்துமாவுக்கு அவர்கள் ஒரு சேதமும் கொண்டு வர முடியாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யாரும் உங்க ஆத்துமாவை சேதப்படுத்த சான்ஸே இல்லைன்னு There's no சொல்லுங்களேன். chance for anyone to Hallelujah. hurt the soul. It goes on to say like this. தொடர்ந்து இப்படியாக சொல்லப்படுகிறது. Save your fear for God. தேவனுக்கான உண்டான பயத்திலே நீங்கள் இருங்கள். சொல்லுங்க, என் பயம் My fear, என் பயம் my fear தேவனுக்கு மாத்திரம்தான். is only for God. நான் பாதுகாப்பேன். And I would protect. உலகத்தில் எந்த சக்தியும் Whatever power that எந்த may come in the புயலும், world, whatever storm that எந்த may come, பெருங்காற்றும் whatever big huge storm என்னை that may முடக்க come, முடியாது. it cannot cripple me. வேதம் சொல்லுகிறது, And the Bible says, save your fear for God தேவனுக்கென்று உங்களுடைய பயத்தை நீங்கள் who வைத்துக் holds கொள்ளுங்கள். your entire life. உங்களுடைய வாழ்க்கையும் அவர் இப்படி கரத்திலே சொல்லுங்க, என் இருக்கிறது. முழு வாழ்க்கை Say, my entire life, saves your holds your entire life, என்னுடைய முழு வாழ்க்கையும் body and soul. என்னுடைய ஆத்துமாவும் சரீரமும், சொல்லுங்க, என் சரீரம் my body என் ஆத்துமா and my soul, யார் கையில்? in whose hands, யார் கையில்? in whose hands, என் ஆண்டவர் கையில் in the இருக்கிறது. hands of my God. கரங்களை நல்லா தட்டுங்களே. அதனால நான் என்ன செய்ய மாட்டேன்? So what I will not be doing, பயப்படவே I will மாட்டேன். not be scared. Hallelujah. No one can touch the purpose of God. தேவனுடைய நோக்கத்தை யாரும் தொட முடியாது. True security உண்மையான பாதுகாப்பு is not in preserving the body alone. நம்முடைய சரீரத்தை மட்டும் பாதுகாப்பது இங்க கிடையாது. கை வச்சு சொல்லுங்க, என் சரீரத்தை மாத்திரம் My body alone, பாதுகாப்பது to protect it, பாதுகாப்பது to protect it, உண்மையான பாதுகாப்பு அல்ல. it's not a true security. ஆமென். ஐயோ, ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட வரக்கூடாது. It's not even a small scratch ஒரு should come. தும்மல் கூட Not வரக்கூடாது. even one small sneeze should உடனே come. பயந்துருவாங்க. Immediately they get scared. கொஞ்சம் ஒரு கால் கொஞ்சம் அப்படி வீங்கி இருந்துச்சுன்னா உடனே என் There's கிட்னி a போச்சு. small swelling in the leg, they say my kidney is gone. கொஞ்சம் ஒரு தலைவலி வந்து போச்சுன்னா அவ்வளவுதான். A small headache and that's it. பிரெயின்ல ஏதோ கட்டி இருக்கிற மாதிரி இருக்கு. Some இவங்களே tumor in my brain. இந்த அம்மாவே ஸ்கேன் பண்ண மாதிரி, This woman herself would have இவங்களே scanned her எம்ஆர்ஐ brain. எடுத்த மாதிரி. They would have taken the MRI by themselves. கற்பனை உலகத்துல அப்படியே So they போயிடுறாங்க. are in the imaginary world. அவங்களே எல்லாமே அசியூம் They பண்ணிக்கிடுவாங்க. assume everything. அவ்வளவுதான், டாக்டர் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். No doctor, no one is டாக்டர் கிட்ட required. போனா பயமா இருக்கு. They are very scared to go and meet a உங்க doctor. சரீரத்தை பாதுகாப்பது உண்மையான பாதுகாப்பு அல்ல. Protecting your body is not the true security. ஆமென். அது பாதுகாப்பு அல்ல. That's not the true security. But in living aligned with God's will, ஆனால் தேவனுடைய சித்தத்தோடு கூட இணைந்து வாழ்வது. என்ன நடந்தாலும், Whatever may happen, ஏது நடந்தாலும், whatever may
happen. அவர் சித்தத்திற்கு என்னை ஒப்பு I கொடுத்திருக்கிறேன். have surrendered myself to the will என் of God. கப்பல் போனாலும், Though I may lose my என் ship, நிலம் போனாலும், though I may lose என் my வீடு strength, போனாலும், I may lose my என் house, கிளையண்ட்ஸ் போனாலும், though I may lose my நான் ஃபர்ஸ்ட் clients. சர்வீஸ் முடிச்ச பிறகு யோசிச்சுட்டு இருந்தேன், After finishing my first service, I was thinking about this. இந்த சர்ச்சை எத்தனை முறை எனக்கு அழிக்க பிரிக்க பார்த்தாங்க, பிரிச்சாங்க. Many people, how many times they tried to destroy this church? 90sல ஒரு டிவிஷன், 90s there was a division. ஒருத்தர் ஃபுல் டைம் பாஸ்டரா ஒப்பு கொடுத்தாரு. One person committed himself to be a full-time pastor. அவருக்கு நான் விசிட்டிங் கார்டு அடிச்சு கொடுக்கலன்னு சொல்லி கோச்சிக்கிட்டாரு. He got annoyed because I didn't give him a visiting எனக்கே card. விசிட்டிங் கார்டு இல்ல. I myself do not have any அப்ப visiting சர்ச்ல card. இருந்ததே ஒரு 100-150 There பேர் were தான். only 100 to 150 people அவருக்கு in the church. பாஸ்டர்னு ஒரு விசிட்டிங் கார்டு அடிச்சு கொடுக்கல. I did not give him a visiting card with the pastor. என்னை யாரும் பாஸ்டர்னு கூப்பிட மாட்டேங்கிறாங்க. No one is calling me as addressing me அப்படின்னு as a வந்து pastor. சொன்னாரு. And that's how he came and complained. கொஞ்சம் பொறுமையா இருங்க பிரதர். And I asked him to be patient. நானே இன்னும் விசிட்டிங் கார்டு அடிக்கல. I have not printed visiting card அவ்வளவுதான் for கோபப்பட்டு myself. கோச்சிக்கிட்டு கொஞ்சம் ஃபேமிலிஸை கூட்டிட்டு போயிட்டாரு. He got annoyed and he took away few families from the church. இங்கதான் இருக்கிறீங்களா? Are you all here? எத்தனை முறை How many times? இன்னொரு குரூப் எழும்பினது, Another group rose up. அவங்க பிரிஞ்சு போனாங்க, So they went away. அவங்க சர்ச் And ஆரம்பிச்சாங்க. they started their own church. 6 மாசம் கூட நடத்த முடியல. They couldn't even conduct it for 6 months. ஆக நல்லா கவனிங்க, So listen carefully. எத்தனை பிரிவு, How many divisions like இன்னும் this? எத்தனை பேர் விட்டு போனாங்க. How many people have left and gone? ஆனாலும் இங்க நிக்கிறேன்னு சொன்னா, Even all those things I'm standing யார் விட்டு போனாலும், there. Whoever may leave and go. ஆமென், யார் பிரிக்க முயன்றாலும், Whoever may try to divide யார் the எந்த church. கப்பலை சேதப்படுத்த Whoever முயன்றாலும், may try and destroy the ship. அழைத்த தேவன் God who உண்மையுள்ளவராயிருக்கிறார். called me is faithful. எத்தனை பேர் நினைச்சாங்க நாங்கெல்லாம் போயிட்டோம் பாஸ்டர் ஜான்சன், அவ்வளவுதான். How many people thought we all have left and that's all அவர் for மூட்டை Pastor கட்டிட்டு Johnson. போயிடுவாரு. He has to close everything and go. மூட்டை கட்டுறதுக்கு அவர் சொல்லணுங்க, To close he has to say. அங்கிருந்து வரணுங்க. It has to come from above. அழைத்தது இன்னொரு ஸ்தாபனம் அல்ல, It is not another organization. அழைத்தது who called. ஏஜி ஸ்தாபனம் அல்ல, It is not AG organization. அழைத்தது which is ஏஜி called. சூப்பரிண்டென்ட் அல்ல, It is not the superintendent of AG. who அழைத்தது called. எங்க அப்பாங்க, It is my father God. who அழைத்தது called me. எங்க அப்பாங்க. It's my father who அவர் called சொல்லணுங்க. me. He has to say that. ஆமென், இத காக்கணும் அதை காக்கணும், I need to protect this and that. எதையும் காக்க வேண்டிய அவசியம் There's கிடையாது. no necessity for you to protect anything. Let me conclude. இதை சொல்லி முடிக்கிறேன். Amen. Are you here? இங்க தான் இருக்கீங்களா? Ship may sink, உங்களுடைய கப்பல் மூழ்கி போகலாம். purpose will be saved. ஆனால் உங்களுடைய நோக்கம் பாதுகாக்கப்படும். Method may fail, உங்களுடைய முறைகள் தோல்வி அடையலாம். but never the mission. ஆனால் உங்களுடைய நோக்கம் பணி ஒன்றும் தோல்வி Method அடையாது. may fail, உங்களுடைய முறைகள் தோல்வி அடையலாம். never the mission. ஆனால் நோக்கம் ஒருபோதும் தோல்வி அடையாது. God may allow the ship to sink, அந்த கப்பல் மூழ்கடிக்கும்படியாக தேவன் ஒருவேளை அதை அலோ செய்யலாம். but he will save the purpose. ஆனால் நோக்கத்தை அவர் காப்பாற்றுவார். God may allow the method to fail, அந்த முறைகள் தோல்வி அடைய தேவன் but அனுமதிக்கலாம். never the mission. ஆனால் அந்த நோக்கத்தை ஒருபோதும் தோல்வி அடையாது. ஆமென். சொல்லுங்க ஊழியத்தை, Say the ministry. சத்தமா சொல்லுங்க ஊழியத்தை, Ministry. அழைப்பை, The calling. நோக்கத்தை, And the purpose. என் ஆத்துமாவை My soul. ஒரு சக்தியும் ஒன்றும் செய்யாது. No power can do anything. கரங்களை நல்லா தட்டுங்களே. Sometimes God breaks. சில வேளைகளிலே தேவன் உடைக்கிறார். Sometimes God breaks your ship. உங்களுடைய படகை தேவன் உடைக்கிறார். Sometimes God takes away the cargo. அந்த பொருட்களை தேவன் அதிலிருந்து எடுத்து விடுகிறார். Sometimes God brings setbacks. சில பின்னடைவுகளை தேவன் கொண்டு வருகிறார். So we can cling on to him fully. ஆகவே முழுவதுமாக அவரை நாம் பற்றிக் கொள்ளும்படியாக. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என் கப்பலை பிடிக்கலன்னு சொல்லுங்களேன். என் கப்பலை இறுக பிடிக்கல, I'm not holding on to my ship. அந்த லக்கேஜை இறுக பிடிக்கல, I'm not holding on to my luggage. வேறு எதையும் இறுக பிடிக்கல. I'm not holding on my tight. என் வீடு அல்ல, It's not my house. என் நிலம் அல்ல, It's not my land. என் பணம் அல்ல, It's not my money. என் பொருள் அல்ல, It's not my things. என் பொன் அல்ல, Not my என் gold. வெள்ளி அல்ல, It's not my silver. நான் சேர்த்து வைத்திருக்கிற Or ஜனம் what அல்ல, are the people whom I have என் amassed. ஃப்ரெண்ட்ஸ் அல்ல. Not my friends. ஆமென். மெத்தட் மே ஃபெயில். அந்த Never முறைகள் the தோல்வி mission. அடையலாம். ஆனால் நோக்கம் ஒருபோதும் தோல்வி சில வேளைகளில் ஆண்டவர் அதை
உடைக்கிறார். Sometimes God breaks that. பர்பஸா உடைக்கிறாருங்க. And purposefully he breaks something. If something is broken in your life, ஏதோ ஒரு காரியம் உங்களுடைய வாழ்க்கையிலே உடைக்கப்படும் பொழுது it doesn't mean அதற்கு இது அர்த்தம் அல்ல God is done with you. உங்களோ தேவன் எல்லாவற்றையும் முடித்து விட்டார் என்று. இது உடைஞ்சு போச்சு பாஸ்டர். This is broken, pastor. நான் நம்பினது போச்சு The பாஸ்டர். one that I believed is gone. இந்த ஷிப் மூழ்கி போச்சு My பாஸ்டர். ship sinked. அங்க கார்கோ தொலைஞ்சு போச்சு And I பாஸ்டர். lost my cargo. ஆண்டவர் கைவிட்டாரு The பாஸ்டர். Lord has left me forsaken. யார் me. கைவிட்டு போனாலும் ஆண்டவர் கைவிட்டாருன்னு சொல்லாதீங்க. If somebody has forsaken and left you and gone, don't say உங்களை God has கைவிட்டு forsaken போனவங்க you. அவங்க சொந்த இஷ்டத்துக்காக போய் Those இருக்கிறாங்க. who have left you with their own interest, selfish interest, they've சுயத்துக்காக gone. போய் இருக்கிறாங்க. Their own selfishness they have gone. கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல. God is not like If that. something is broken in your life, ஏதோ ஒரு காரியம் உங்களுடைய வாழ்க்கையிலே it உடைக்கப்படும் doesn't பொழுது mean God is done. அது உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் முடித்து விட்டார் என்ற அர்த்தம் It அல்ல. means அப்படி என்றால் God is redirecting. அவர் திரும்பவுமாக ஒரு புதிய பாதையை Amen. கப்பல் போச்சு, The ship sank, கார்கோ போச்சு, the cargo also தடை lost. வந்துச்சு. There was a block. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நல்லதுன்னு சொல்லுங்கடே. Say it is good. கர்த்தர் புதிய பாதையை And காட்டுகிறார். the Lord is redirecting you. கரங்களை நல்லா தட்டுங்கள, புதிய பாதையை காட்டுகிறார். A new way. He's redirecting புது you. வாசலை கர்த்தர் He's திறப்பார். opening new doors. புது வாசலைங்க. New doors. Paul was not fearless அங்கே பயமில்லாமல் பவுல் அந்த இடத்தில் because the storm was small. அந்த புயல் சின்னதாக இருந்தது என்றதால் பாஸ்டர் பவுல் பயப்படல. Paul was not scared ஏன்னா அந்த புயல் ரொம்ப சின்ன புயல். because that was a very small storm. அதனால அல்லங்க, Not because of that. அது பெரிய புயல். It was a very huge storm. ஆனாலும் அவர் பயப்படலங்க. Even then he was not gripped with fear. He was fearless அவர் பயமில்லாமல் இருந்தார். because his life was surrendered. ஏனென்றால் அவருடைய வாழ்க்கை ஒப்புக்கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக பக்கத்துல இருந்தது. பார்த்து சொல்லுங்க, அவர் பயப்படலன்னு சொல்லுங்களேன். He was fearless. அவர் பயப்படல. He was fearless. புயலை கண்டு அவர் பயப்படல. He was fearless. seeing காரணம் that storm. காரணம் The என்ன? reason, அவர் தன்னை ஆண்டவருடைய சித்தத்திற்கு நோக்கத்திற்கு ஒப்பு because கொடுத்திருந்தார். he surrendered himself to God's purpose and will. He knew அவருக்கு தெரியும். the surrendered life enjoys his presence. ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை அவருடைய பிரசன்னத்திலே சந்தோஷமாக இருக்கும். Turn to somebody and say surrendered life பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒப்பு surrendered கொடுக்கப்பட்ட life வாழ்க்கை, ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை enjoys his presence. அவருடைய பிரசன்னத்தை அவர் ருசிக்கும். ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை Surrendered life, அவருடைய பிரசன்னத்தை, his presence, அதனால தான் பாடுறோங்க, and that is why we sing. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே. ஆஹா, இங்கதான் இருக்கிறீங்களா? Are you all here? அதனால தான் பயப்படலங்க. And that is why he was The storm had power over the ship. அந்த புயல் காற்றுக்கு அந்த கப்பலின் மேல் ஆளுகை The செய்யலாம். waves had power over the body. அந்த அலைகள் அப்படியாக சேதத்தை உண்டு பண்ணலாம். But Paul says, ஆனால் பவுல் சொல்லுகிறார், take heart. நீங்கள் Acts உறுதியாக இருங்கள். 27:25. அப்போஸ்தலர் 27:25 Take heart. திடமனதாய் இருங்கள். I believe in God. நான் தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கிறேன். நீங்க திடமனதாய் இருங்கள். Take heart. நான் யாரை நம்பி இருக்கிறேன்? Whom I believe. எல்லாவற்றையும் அடக்கி ஆளுகை செய்கிற என் தேவனை நம்பி The one who இருக்கிறேன். controls everything, I believe in him. ஆமென். என் தேவனை நம்பி இருக்கிறேன். I believe in my God. இந்த இன்டர்நேஷனல் நான் முடிச்சிடுறேன். இன்டர்நேஷனல் டிராவல் பண்ணும் During பொழுது international travel, அந்த ஏர்போர்ட்ல நம்ம வெயிட் எல்லாம் செக் பண்ணி எடுத்துன்னு போவோங்க. so after checking the weight multiple times, we will take our luggage. 27 கிலோ தான் இருக்கணும்னு It should போட்டிருப்பாங்க. be within 27 kgs. ஒருத்தருக்கு 27. For one person, they can carry 27 kgs அந்த weight. சூட்கேஸ் எல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்குவோம். So we used to weigh the suitcases. அங்க during the போனா travel. பாருங்க, But when we go there, அதை விட 2-3 மடங்கு பெரிய சூட்கேஸ் எல்லாம் தூக்கிட்டு வருவாங்க. people would have got huge suitcases, double the என்னடா size. இப்படி நம்ம பயந்து இந்த சின்ன சூட்கேஸை தூக்கிட்டு They're so வந்திருக்கிறோம். scared to even bring this small suitcase. இவ்வளவு பெருசா தூக்கிட்டு But வராங்களே. people are bringing huge suitcases. ஆக இந்த சூட்கேஸ் எல்லாம் தூக்கிட்டு போவோங்க. So we carry the such suitcases. அப்படிதான் துபாய்க்கு நாங்க போனோம். And that is how we traveled to Dubai. குடும்பமா போனோம். As a family we traveled. அங்க போய் லேண்ட் ஆன பிறகு ரொம்ப களைப்புங்க. After we landed, we were very tired. அந்த பெல்ட்ல அந்த என்ன லக்கேஜ் வரும். The belt, the luggage would come.
எல்லாம் பார்த்துன்னு இருப்பாங்க. And everybody would be waiting to take the சில luggage. சூட்கேஸ் ஒரே மாதிரி இருக்கும். And some suitcases would be identical. அதுல சிலர் அடையாளத்துக்காக ஏதாச்சும் மாட்டி And இருப்பாங்க. to identify, they would have tied something. எல்லாரும் சூப்பரா வந்தாங்க, அவங்க பேக்கை தூக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. And everybody came, they picked up their luggage and they walked எல்லாம் away. நம்ம பேக் வரவே இல்லை. And we were wondering, where is our luggage? என்னடா இது பிரச்சனையா போச்சு. What is this big problem now? எல்லாரும் ஃபுல் காலி ஆயிடுச்சு. And the whole airport became அந்த empty பெல்ட் there. மாத்திரம் But ஓடிட்டு only இருந்துச்சு. that luggage belt was going on. கடைசியில அந்த பெல்ட் ஓடுறத நின்னுடுச்சு. And finally the belt also stopped. நம்ம லக்கேஜ் காணோம். But our luggage did not come. பதட்டம் ஆயிட்டோம். So we were anxious. அங்க போய் கேட்டானா And when we tried to ask நம்ம them, பாஷை அவனுக்கு புரியல, அவன் பாஷை நமக்கு புரியல. couldn't understand their language and vice versa. ரொம்ப ரஃப்பா இருக்கிறாங்க, அவன் And they என்ன were டென்ஷன்ல so இருக்கான். rough. We do not know what kind of tension they were லக்கேஜ் in. போச்சு. So we துபாயில luggage போய் we could துபாயில not. போய் என்ன பண்ண போறோம். What are we going to do? பல் without our விளக்கறதுக்கு கூட luggage? பேஸ்ட் இருக்காது. To even brush our teeth, we do not have. ராத்திரி a எல்லாம் toothbrush. பிரயாணம் பண்ணி பல் விளக்க கூட பேஸ்ட் கிடையாது. Traveling the whole night, there was not even the toothbrush to brush கடைசியில our teeth. யாரையோ பிடிச்சோம் பாத்தீங்கன்னு சொன்னா And ஒரு finally- மூலையில பத்திரமா எல்லா பேக்கும் இருக்கு. In some corner, all our bags were stacked up. கவனிங்க, So listen carefully. உங்க லக்கேஜ் காணாம போனாலும் Though you may lose your luggage, உங்க ஜர்னி எண்ட் ஆகாது. your journey will not come to உங்க an end. பயணம் முடியாது. Your journey will பக்கத்துல not come பார்த்து to an சொல்லுங்க, end. லக்கேஜ் காணாமல் போனாலும் Though you may lose your luggage, லக்கேஜ் காணாமல் though போனாலும் you may lose your luggage, உங்க பயணம் முடியாது. your journey will not end. காரணம் என்ன? What is the reason? உங்க பாஸ்போர்ட் கையில் You இருக்கிறவரை. have the passport in your hand. பாஸ்போர்ட் கையில் You இருக்கிறவரை. have the passport in பக்கத்துல your hand. பார்த்து சொல்லுங்க, பாஸ்போர்ட் போனா அவ்வளவுதான் சொல்லுங்களேன். If you lose your passport, everything பக்கத்துல is பார்த்து சொல்லுங்க, பாஸ்போர்ட் காணாம போச்சுன்னா If you lose your passport, அவ்வளவுதான், ஜர்னி போயிடுங்க. the journey comes to an end. உங்க பாஸ்போர்ட் என்னங்க? What is your passport? ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அடையாளம். The identity God has given The you. identity, உங்களுக்கு கொடுத்திருக்கிற the அடையாளம், authority, அந்த அதிகாரம், the spirit of sonship, அந்த அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர the சுவிகாரத்தின் ஆவி, purpose, அந்த நோக்கம், the salvation, அந்த ரட்சிப்பு, the promise. அந்த வாக்குத்தத்தம். Amen. இதுதான் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க பாஸ்போர்ட்டை கெட்டியா பிடிச்சிருங்கன்னு சொல்லுங்க. So hold on to your passport tightly. எதை இழந்தாலும், வீடு இழக்கலாம், கப்பல் இழக்கலாம், காகோ இழக்கலாம், லக்கேஜ் இழக்கலாம், எதை இழந்தாலும் பாஸ்போர்ட்டை இழக்காதீங்க. You may lose many things in your life, but do not lose your passport. Amen. கண்களை மூடுவோம்.